ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ சாட்டர்டே சண்டேல எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். எல்லா சாட்டர்டேவும் பிள்ளைங்களுக்கு லீவாக தான் இருக்கும். இந்த சாட்டர்டே கண்மணி ஃபீல்டு ட்ரிப் போகிறா. கையில் இப்போ ரீசெண்டாக இடையில ஒரு நாள் ஸ்கூல் டேஸ்லேயே ஃபீல்டு ட்ரிப் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. கண்மணி இன்னைக்கு போகிறா. அதனால தான் பிள்ளை ஒரே சந்தோஷமாக இருக்குது. பாய், டாட்டா, போயிட்டு வா. டெய்லி 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு பிளான் பண்ணேன். அப்புறம் சாட்டர்டே சண்டே பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் தானே, மெதுவாக எந்திரிச்சு சமைச்சா போதும், சாட்டர்டே சண்டே மட்டும் ஒரு 6:30க்கு எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இன்றைக்கி 6:30க்கெலாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதும் கண்மணியை ஃபீல்ட் ட்ரிப்புக்கு கிளப்பி விட்டுட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கையலுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். மதிய லஞ்சுக்கு சாதம், கீரை பொரியல், பூசணிக்காய், ரசம் தான் வச்சேன். பூசணிக்காவை தோலோடவே போட்டுட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு கடைசியாக தாளித்து கொட்டினோம்னா ரெடி ஆகிடும். கடகடன் மதிய லஞ்சுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன். லஞ்சு சமைச்சிட்டு கையோடு பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் லஞ்சுக்கெலாம் கடைக்கு போயிடுவோம். கமல் கரெக்டாக ஓட்டுவியா? சும்மாடி. ஐயோ, கண்ணு வேறு தெரியலையே. பரவாயில்ல, கமலக்கண்ணன் டெம்பர் ஒட்டி பழகிட்டான். ரோட் சைடில் ஒரு கடை போட்டு பொழைச்சிக்கலாம். ஐயோ, பபுள் வந்துச்சே. வந்தால் என்ன பண்ணும்? தேய்ச்சி வெளியே எடுக்கணும். என்னோடய மொபைலுக்கு ரொம்ப நாளாக டெம்பர் கிளாஸ் ஒட்டணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சாம்சங் மொபைல் ஷோரூம்க்கே போய் டெம்பர் கிளாஸ் கேட்டதுக்கு இந்த மாடலுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கமல் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி விடு நம்மளே ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டிகிட்ருக்காங்க. மொபைல் இருக்கே, டெம்பர் ஓட்ட தெரில, போயிடுச்சு. அப்போ பொழைக்க முடியாது. மொபைல் போயிடுச்சு. எங்கே போயிருக்கு? அப்படியே தான் இருக்குது. இன்னொன்று இருக்கு பாரு. வந்துடும். அவ்வளோதான். இது கடையில் போய் கேட்டு டெம்பர் இல்லைன்னு சொல்லி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நாங்களே ஒட்டியாச்சு. வாங்கடா, எம்புட்டு அக்கறை ஃபோன் மேலே. ஏன்னா உடஞ்சிச்சின்னா திரும்ப இருக்க வாங்கி தர்றது நீல. அப்படித்தானே? என் கமல் ஒரு தடவை டிஸ்பிளே போய் எவ்வளோக்கு மாற்றினோம்? 25,000 ரூபா. ஃபோனு 1,00,000 ரூபா. டிஸ்பிளே போய் திரும்ப அதுக்கு ஒரு 25,000 ரூபா. சரி, இதுதான் நம்ம பொழப்பு. தப்பு இல்லை. நான் வேற ஒரு ஃபோன் வாங்கி பார்த்து வச்சுருக்கேன். என்ன ஃபோன்? ஷர்மிலாக்கா வச்சுருக்காங்க. அந்த டூயல் ஓப்பன் பண்ணுற மாதிரி. எப்படி கமல்? அது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி எடுக்க முடியாட்டியும் கடுப்பாயிடும். இல்லை, எடுத்துக்கலாம். இப்படியே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதெல்லாம் வயசானவங்களுக்கு சின்ன ஸ்க்ரீனு பத்தாதுன்ற. எனக்கு வயசு ஆயிடுச்சுடா, கண்ணு போச்சுடா. நான் லேப்டாப் யூஸ் பண்ண தேவையில்லைல்ல, அதவே நான் கையில் வச்சுக்குவேன்ல. அனிவர்சரிக்கு வாங்கி கொடு ப்ளீஸ் கமல். 2 வருஷத்துக்கு கிடையாது. என்ன கமல், இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இது வாங்கி 1 வருஷம் ஆச்சாப்ப. 2 more years. என்னடா 2 வருஷத்துக்கு அது சார்ஜே நிற்க மாட்டேங்குது இப்போயேன்னு. அந்த ஃபோன் 1.5 லட்சம் ரூபா. இது 1.15. இது 1.15. இதை வாங்கினதுக்கு பேசாமல் கூட இன்னொரு 10,000 20,000 கூட போட்டு அதை வாங்கிருக்கலாம்ல. நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது. பார்க்க ஸ்டைலாக இருக்கும். ஸ்டைலாக இருக்குன்னு இல்லை, நான் அதுக்காக சொல்லலை. அது ஓப்பன் பண்ணி அக்கா லேப்டாப்பில் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் அதுலேயே உட்காந்து பண்ணாங்க. அதனால நான் கேட்குறேன். அப்படிலாம் பண்ண முடியாது. நீ லேப்டாப்பில் பண்ணு. போகிற பக்கம்லாம் நான் லேப்டாப் தூக்கிட்டு போக முடியுமா? ஒரு ஃபோனுக்கு எவ்வளோலாம் பேச வேண்டியது இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நான், கமல், கயல் 3 பேருமே கடைக்கு கிளம்பிட்டோம். இங்கே தான் மீட்டிங் போடுறாங்க. தாவேக்கா பூத் கமிட்டி கூட்டம்.
இல்ல விஜய்லாம் இல்ல. விஜய் இல்ல. பட் விஜய் கட்சிக்காரங்களுக்கான மீட்டிங் இது. நீ போயிட்டு வரியா? இறங்கு. நான் சாயந்தரம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நீ தானே போகணும்னா? போகணும்னு சொல்லவே இல்லை. அப்புறம் எலெக்ஷன் வேலை பார்க்காம எப்படி ஜெயிப்பாரு? நீலாம் இறங்கி வேலை செஞ்சா தானே ஜெயிப்பாரு. இன்னும் ஓட்டு தான் போட முடியாது 8 வருஷத்துக்கு. ஏண்டா? ஆனா நீ இறங்கி வேலை செய்யலாம். போய் ஓட்டு கேட்கலாம். போறியா? கேக்குறியா? அப்புறம் விஜய் ஜெயிக்கணும், இப்ப என்ன மட்டும் ஓட்டு போட சொல்றேன். நீ ஓட்டு போடு. நீ வேலை பார்க்கல, நான் ஓட்டு போட்டு போடணுமா? ஆமா. அது ராஜேஷ் கிச்சனுக்கு பேச சொன்னாலே பேசாது. வர்ற கஸ்டமர்ஸ் பேச சொன்னாலே பேச மாட்டேன். ஆமா, பில்லு மட்டும் போடுவேன், கஸ்டமர்ட்ட பேச மாட்டேனோ. இப்போ என்ன வேலை செய்யறியா இல்லையா நீங்க? திண்டுக்கல் விஜய் வந்தா போய் பார்க்கணுமா பார்க்க வேணாமா? பார்க்கணும், போட்டோ எடுக்கணும். ஆனா நாங்க இறங்கி வேலை செய்ய மாட்டோம். கடைக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே லஞ்சை முடிச்சுட்டு நான் வந்து ரோட்டரி ஈவெண்ட் இருந்தது அப்படின்னு மதுரைக்கு கிளம்பிட்டேன். நான் போனதுக்கப்புறம் அப்பாவும் பிள்ளைங்களும் நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. பாப்பா ட்ரிப் எப்படி இருந்துச்சு? எங்கே போயிருந்தீங்க நீங்கள்? நல்லா இருந்துச்சா? என்னையும் அங்கே கூப்பிட்டு போனாங்க. நான் 4th போனேன். ஆனா ஊட்டி போனேன், ஞாபகம் இருக்கா? ஆமாம். அதனால நாங்கள் ட்ரிப்பு போகல. நல்லா இருந்துச்சுலடா? ஹாப்பியா ஜாலியா? நான் 4th படிக்கும்போது எனக்கு கப்பல் இருந்துச்சு, அது இருந்துச்சு. அப்புறம் அந்த பானையெல்லாம் கம்பிட்டு வச்சாங்க. இரு நான் சொல்லிக்கிறேன். என்ன 4th கூப்பிட்டு போனாங்க. நம்ம காசுலாம் கட்டிட்டோம். கண்ணி பாரு. யார் வச்சா? சொல்ல மாட்டேன், நானே வச்சேன். என்னையும் 4th கூப்பிட்டு போனாங்க. சரி, நாம இப்போ இந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போகலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. நாங்கள் சோடா குடிச்சோம், பீஸா சாப்பிட்டோம், பர்கர். பொய் சொல்றா அவ. பொய் சொல்றா. ஷர்மிளா தான் வச்சு விட்டுச்சு. ஷர்மிளா கேட்கலாம் அவரு. ஆமா பாப்பா வந்துருச்சு பாரு. இங்க போயிட்டு இங்க நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? அபூர்வா. அப்பா இங்க நிப்பாட்டு பா, போலாம். நான் அந்த கிரிக்கெட் பார்த்துட்டு வரலாம், வரும்போது வரலாம். வேணாம்ப்பா, நான் கிரிக்கெட்லாம் போல, நாங்க இங்க விளையாடுறோம். அப்பா இங்க இரு பாப்பா. ஓ அங்க பாரு கிரவுண்ட். ஓடி வந்துருவேன். கிரவுண்ட் பாரு, கிரிக்கெட் கிரவுண்ட். இங்க தான் கண் பண்ணி விளையாடணும். இல்ல ஆமாடா, அப்பா ஃப்ரெண்ட்ஸ் பேனை ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்கடா. இல்ல ஆமாடாண்ணா, ஃபைனல் மேட்ச் போக போகுதுடா. சரி நான் விளையாடல. உடனே யாரு விளையாடலாம் இல்லை, நீ வேடிக்கை தான் பார்க்க போற. அப்பாவே வேடிக்கை தான் பார்க்க போறேன். கேஃபேக்கு போலாம். கேஃபேல பார்த்து போலாம். போ. கண்மணி ட்ரிப் போயிட்டு வந்ததும் கண்மணியை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே பிஎன்ஐயில் இன்றைக்கி கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னு அதை பார்க்குறதுக்காக அப்பா பொண்ணு 3 பேரும் அங்கே போயிருக்காங்க. எல்லாமே கேம் தான்டா, உனக்கு தெரியுற கேம் மட்டும் விளாடு. தெரில எனக்கு என்ன கேம்னு தெரில. அதான் ரொம்ப குழந்தைங்களுக்கான, சின்ன குழந்தைங்களுக்கான கேம். நைட் டின்னர் கடைக்கு போய் ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்காங்க. நான் வீட்டில் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு ஒரே குஷி தான் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு. நான் மதியம் லஞ்ச் முடித்ததுமே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மதுரைக்கு செமினாருக்காக வந்துட்டேன். இன்றைக்கி செமினாரில் நாங்கள் ஒரு ஸ்கிட் பண்ணோம். நான் ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ இந்த மாதிரி நாடகம் எதுலேயுமே வந்து கலந்துக்கிட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு ஸ்டேஜ் ஏறி கரெக்டாக பண்ணிடுவேனா அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. லாஸ்ட் மினிட் வரைக்குமே எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்தது. ஆனால் என்னோடய ரோலை நான் கரெக்டாக பண்ணிட்டு வந்தேன். எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வீடியோ எடுக்க சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். பட் ஆனால் வீடியோ வந்து முழுசாக எடுக்கலை, சும்மா அங்கங்கே சின்ன கிளிப் தான் எடுத்தாங்க. ரொட்டேரியன் ராஜாதி கமலக்கண்ணன், பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் ட்வின் சிட்டி as doubtful Rotarian. இனிமேல் நான் வந்து டெய்லி 3 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும்னு அவசியமே இல்லை இருக்குது. தேங்க்யூ டிஆர்எஃப், தேங்க்யூ ரொட்டேரியன்ஸ், தேங்க்யூ.
ரோட்ரி ஈவெண்ட் முடித்ததும் நைட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு மதுரையில் ஒரு ஹோட்டல் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் மட்டும். ரொம்ப நாளாக எங்கேயாவது போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் எதுவுமே நடக்கலை. சரி செமினாருக்கு போகிறோம்ல, அட்லீஸ்ட் மதுரையில் ஸ்டே பண்ணி மீனாட்சி அம்மன் கோயிலுக்குனாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஸ்டே பண்ணிட்டோம். மதுரை தூங்கா நகரம் சொல்லுவாங்க. நைட்டு ஃபுல்லாக நிறைய கடைகள் இருக்கும், நல்லாயிருக்கும், வாங்க சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே பெருசாக எந்த கடைகளுமே இல்லை. விடிய விடிய கடைகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 11 மணிக்கெலாம் வந்து கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதெல்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பி ரூமுக்கே வந்து தூங்கிட்டோம். நைட்டு ரூமுக்கு வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்லே கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஆட்டோவில் தான் போனோம். பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு அந்த ஹோட்டலில் இருந்து பார்த்தோம் 4 கோபுரமும் தெரிஞ்சது. இங்கேருந்தே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஹோட்டலில் இருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் சொன்னாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் ஆட்டோவில் போயிட்டோம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நான் நிறைய டைம் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட அப்படின்னு. எனக்கு ஒவ்வொரு தடவை போகும்போதும் அது ஒரு ஸ்பெஷல் மாதிரி தான் தெரியுது. மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே ஃபோன் அலோடு கிடையாது. அதனால் ஃபோனை வந்து வெளியே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போனோம். அதனால் உள்ளே எந்த கிளிப்ஸும் எடுக்க முடியல. போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஆட்டோலேயே ஷாப்பிங் கிளம்பிட்டோம். திரும்ப 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 பண்றீங்க நீங்க, திரும்ப திரும்ப பண்றீங்க நீங்க. நல்லா இருக்கும் இங்க. நான் எப்போ வந்தாலும் இங்கே தான் எடுப்பேன். நல்லா இருக்கா? ஷால் நல்லா இருக்குல்ல? எந்த கலர்? அந்த இது காஃபி கலர். ஒரு மெட்டீரியல் எடுத்தாச்சு, அடுத்து ஒரு ஸ்டிச் எடுக்கணும். மெட்டீரியல் பார்த்தோம், எல்லாம் ஒரே கலரில் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் ஒரே கலர் அமையல. அதனால் வேறு கலர் எடுத்துக்கிட்டோம். நீ சைல்டுடா, நீ போடலாம். மதுரைக்கு ஷாப்பிங் அக்காங்களோட வந்திருக்கேன். அவங்களோட வரும்போது நல்லா ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். அதே மாதிரியே ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாது இதுவுமே வந்து நல்ல செம எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்புனோம். ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் தான் எடுத்தோம். அதுக்கே இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இதில் திரும்ப சொல்லுறா. ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கே 1:30 ஆயிடுச்சு. சரி லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சு சாப்பிட்றதுக்காக மதுரை குமார் மெஸ்க்கு வந்தோம். நல்லாக்கா? இதுதாங்க ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு. பெரியகுளம் மதுரை. நல்ல பஸ்ஸா இருக்கு. ஈரோடு, தேனி 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 இந்த அங்க இருக்கு. பத்தியா சேட்டையா? கையில பஸ் ஏற்றி விடுறோம். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். பாய் கையலுக்கு பாய். கையில் வந்து தேனி. ஸோ அவளை வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டோம். காவேரியும் மஞ்சும் கரூர். போகிற வழியில் என்னை ட்ராப் பண்ணிட்டு போவாங்க. ஆரப்பாளையத்தில் நம்ம மதுரையை சுற்றி பார்க்கறதுக்காக ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம். இதை வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த ரவுண்டானாவை ரவுண்ட் அடிக்கிறோம். எப்பேற்பட்ட ஆளுங்க நாங்கள். திருப்பி வந்து நம்ம மதுரை பார்ப்போமா, எப்போ வரோமோ. ஒன் டே ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ஷாப்பிங் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படின்னு நல்லா ஃபன் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.